முருகன் மற்றும் குபேரனின் கதை. முருகன் தனது சூரசம்ஹாரம் போரில் சூரபத்மனையும் அவரது சகோதரர்களையும் வென்ற பிறகு உலகம் முழுவதும் அமைதி நிலவியது. இந்த வெற்றியைக் கொண்டாட குபேரன், செல்வத்தின் தேவன், முருகனுக்கு ஒரு விருந்து அளிக்க அழைப்பு அளித்தார். குபேரனின் அரண்மனையில் விருந்து மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது. அங்கே தேவகுமாரர்கள், ஞானிகள், அசுரர்கள் மற்றும் எல்லா வகை உயிரினங்களும் கலந்து கொண்டனர். ஆனால் விருந்தின் போது முருகன் சிறிதும் திருப்தியாகவில்லை. அவர் தொடர்ந்து உணவுக் கோரிக்கை காட்டினார். குபேரன் பரிதவித்தார். குபேரன் முருகனுக்கு உணவை அளிக்க முடியாமல் இறுதியில் சிவபெருமானிடம் உதவி கோரினார். அப்போது சிவபெருமான் குபேரனை விழிப்புணர்த்தினார். முருகன் சுவாமி கோலாகலமும் செல்வமும் ஏற்கனவே நிறைந்தவர். அவர் உணவின் வாயிலாக உன்னுடைய அடக்க மனதையும் பக்தியையும் சோதிக்கிறார். இந்த உணர்வில் குபேரன் சிக்கனத்தைத் துறந்து மனமாற்றமடைந்து பக்தியுடன் உணவளித்தார். முருகன் மகிழ்ந்தார். குபேரனும் தன் தவறை உணர்ந்து திருந்தினார். இந்தக் கதை செல்வத்தை விட தன்னிலை உணர்வு, பக்தி மற்றும் மன அமைதி முக்கியம் என்பதை உணர்த்துகிறது.